இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த அதிரசம் செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். கடையில் மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டால் கிடைக்கும். இது 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறணும். மாவு பச்சரிசியில் அதிரசம் செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிரசம். இது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம். ஃபேன் காற்றுல காஞ்சா போதும். இது ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிரும். அரிசியில் ஈரம் இருக்கணும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா கையில் 1-2 அரிசி ஒட்டணும். ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் அரிசியில் இருக்கணும். அதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு எடுத்திருக்கேன், அதையும் அதோட சேர்த்து அரைச்சிடலாம். பெரிய மிக்சி ஜாரில் போடாதீங்க, சின்ன மிக்சி ஜாரில் அரைச்சாதான் இந்த மாதிரி நைஸாக வரும். கையில் எடுக்கும்போதே அரிசியில் ஈரம் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் பக்குவத்தில் இருக்கணும். அது ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். சலித்த பிறகு நம்ம ஏலக்காய் சுக்கு போட்டதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம், எடுத்து போட்டுடலாம். இந்த மாவை கையினால் அழுத்திட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா மேலே மாவு காஞ்சி போயிடும். கடையில் வெல்லம் அந்த மாதிரி பவுடராகவே கிடைக்குது. அது ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டால் போதும், சரியாக இருக்கும். அதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்ருக்கணும். இது மாதிரி ஒரு மெட்டல் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். திரும்ப அதே பாத்திரத்திலே பாகு காய்ச்சறதுக்கு எடுத்துக்கலாம். திரும்ப அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நுர மாதிரி வரும் பொங்கி. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஒரு சின்ன தட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஊற்றி பார்க்கணும். இந்த மாதிரி கரைஞ்சதுன்னா பாகு வரல. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். இப்போ நல்ல பாகு நல்ல கெட்டியாக வந்திருக்கு, திக்கா. திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கையினால் ஒன்று சேர்த்தோம்னா இந்த மாதிரி சேர்ந்துட்டு வரணும். ஆனால் அதை எடுக்க முடியல. திரும்ப மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விடலாம். இப்போ ரொம்ப நல்ல பாகு திக்காக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் தண்ணியில் ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒன்று சேர்ந்து வரும். அதை கையில் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். தக்காளி பதம்னு வாங்க, இதை இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஏற்கனவே நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கிறது ஈரமாவு, அதனால் போட்டு கிளறும்போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். பாகும் சூடாக இருக்கிறதுனால இந்த அளவில் செஞ்சு பாருங்கள். அதிரசம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், கட்டி இல்லாமல். திரும்ப எல்லா மாவையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்து 1/4 கப் தண்ணி ஊற்றி நான் பாகு எடுத்ததுனால இந்த மாதிரி கரெக்டாக வருது. இல்லைன்னா நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் பாகு காய்ச்சினீங்கன்னா தண்ணியாக போயிடும், மாவு பத்தாது. நம்ம அதே சட்டியிலேயே வைக்கக்கூடாது, திரும்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். சூடாக இருக்கும்போதே மாற்றிடணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் நம்ம 2 நாள் ஆனாலும் மாவு இறுகின பிறகு நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ அது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அது மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பூன்னால் நல்லா பரப்பி விடணும், எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி. அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும்.
நான் அடுத்த நாள் அதிரசம் செய்கிறதுக்கு பார்த்தேன். இந்த மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் மாவு. மாவு இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிட்டு அந்த உருண்டையை வச்சு இந்த மாதிரி மேல் பக்கம் ஒரு பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கணத்துக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளிம்பு உள்ள பாத்திரத்தை எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசம் மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணும். அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு அதிரசம் தேய்ச்சி வச்சதை நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான் வேக வைக்கணும். இந்த மாதிரி மாவு போட்ட உடனே அதிரசம் உப்பி வந்துச்சுன்னா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாத்தையும். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்ட பிறகு ரொம்ப நேரம் அடுப்புலேயே இருந்துச்சுன்னா கருகி போயிடும். இன்னொன்று மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா அதிரசம் சாஃப்டாக இருக்காது. போட்டு 2 நிமிஷத்துலேயே பெரட்டி எடுத்துடணும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள் இந்த தடவை தீபாவளிக்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.